அண்ணா தம்பி உதவ மாட்டான். அண்ணானா யார் தெரியுமா? என் தலைவன் அர்த்தம். அண்ணானா யாரு? அந்த காலத்துல ரொம்ப ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் அப்பாவை பெண்கள் அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அது தெரியுமா? பெத்த அப்பாவை மகன் அண்ணான் தான் கூப்பிடுவான். மகனே அப்பாவை அண்ணான் தான் கூப்பிடுவான். இந்த தமிழ்ல நிறைய வார்த்தை எல்லாம் போயிட்டுது. கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன், கண்ணன்னா கர்ணன். 2 சொல்லி நான் போட்டா கர்ணனை குறிக்கும், 3 சொல்லி நான் போட்டா கிருஷ்ணனை குறிக்கும். தமிழ்நாட்டுல பிறகு தமிழே தெரியாம வாழ்றமே. இந்த பதிகம்பாடி 1500 ஆண்டு ஆயிட்டுது. இன்னைக்கு வரைக்கும் பாடுறோம். நாளைக்கும் ஒரு ஓதுவார் பாடுவார், எங்கேயாவது ஒருத்தர் பாடுவார், கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கும். ஆனா என்னைக்கோ பாடின சினிமா பாட்டு இன்னைக்கு பாடினா என்ன பழைய பாட்டா பாடுறீங்கிறான். ஆனா திருமுறைக்கு அதுதான் அருணகிரியா சொல்றார், அமிர்த கவியினர். திருமுறைகளையும் திருப்புகள் நம்மை காப்பாற்றும், திருமுறை நம்மளை வாழ வைக்கும். ஐயா எனக்கு ராகம் தெரியாது, தாளம் தெரியாது. அப்பா நீ எப்படியாவது பாடுறாச்சா? கோழை மிடராக கோழை தொண்டை அடைச்சு போச்சு. உங்களை மாதிரி பாட முடியல, வாரியார் சுவாமிகள் மாதிரி பாட முடியல, ஓதுவார்கள் மாதிரி பாட முடியலன்னா போன பிறவியில சுவாமி மலையில முருகனுக்கு தேனபிஷேகம் செய்யணுமா? கோழை மிடராக தொண்டையும் சரியில்லை, எனக்கு எழுத படிக்க தெரியாது சாமி. நாங்கெல்லாம் மலைக்கு கூட ஒதுங்குற பாடசாலை. கவி கோடு நிலவாக நான் எழுதே படிக்க தெரியும், எழுத்து கூட எழுத்தானே பிடிக்கல, ஏழறியே எழுத்தறிய. கவி கோடு நிலவாக. ஆனா எனக்கு பாடணும்னு ஆசையா இருக்கு, கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இசை கூடும் வகையால் நான் பாடணும்னு ஆசை. சுவாமி கேட்பாரா? உன் பாட்டையும் கேட்பாருப்பா. இசை கூடும் வகையால் ஏழை அடியாரவர்கள், யாவை சொன்ன எதை சொன்னாலும் ஏத்துக்குவாராம். முருகா உனக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, என்ன தமிழ்ல தாண்டா திட்டா அனுக்கிரகம் பண்றேன் பாரான். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பார். ஆனா முருகனை மலையாளத்துக்கு தான் கோபம் வந்துடும், தெலுங்குல திட்டா கோபம் வந்துடும், கன்னடத்துல திட்டினா கோபம் வந்துடும். தமிழ்ல திட்டினா தமிழ்ல தாண்டா திட்டுறான் என் பக்தன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவன் நம்முடைய